ஹலோ யோஸ் தமிழ் ஜென்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம ப்ரீடியட் கட் ஆஃப் பார்த்துருக்கோம். ப்ரீடியட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் இந்த ப்ரீடியட் கட் ஆஃப் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தோம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸோட கட் ஆஃப் என்ன, அதிகப்படி வருஷத்துல இந்த கட் ஆஃப் என்ன, அது வந்து ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்தோம். இப்போ நம்ம ப்ரீடியட் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் என்ன, அது எந்த ரேங்க்ல இருந்திருக்கு, அந்த ரேங்குக்கு இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கொடுக்க போறோம். இந்த சஜஷன் எல்லாமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு காலேஜோட ப்ரொமோஷனுக்கோ எந்த ஒரு காலேஜோட அட்மிஷனுக்கோ எதுவுமே நம்ம ஒர்க் பண்றது இல்லை. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே பண்றதே தவிர எந்த ஒரு காலேஜஸ் ப்ரொமோஷனுக்கும் பண்றது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காலேஜ். சென்னை சென்டர்ல இருக்கிற ஒரு காலேஜ். சென்னை சிட்டிக்குள்ள மீதி இருக்க காலேஜஸ் எல்லாமே சென்னை அரௌண்ட்ல தான் இருக்கும். சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா லைலா காலேஜ் தான். அந்த லைலா காலேஜ் கேம்பஸ்குள்ள இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் லைலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அந்த காலேஜோட ப்ரீடியட் கட் ஆஃப் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் பார்த்தீங்கன்னா 1450. இந்த காலேஜ் டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. இந்த 6 கோர்சஸோட ப்ரீடியட் கட் ஆஃப் தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். டிஎன்ஏ கோட் 1450 லைலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கூட. இந்த காலேஜ்ல டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. இந்த 6 கோர்சஸ்ல நம்ம பார்க்க போறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்தியா. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OC 185.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 4 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 189 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் 182 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் 186 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் எம்பிசி 182 போயிடுச்சு. இந்த வருஷம் 186.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் எஸ்டி 176.5 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் 182 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. எஸ்டி 136 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் 150.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்கிற ஒரு கோர்ஸ். லாஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து 189 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 192 வரைக்கும் உங்களுக்கு ஓசியில போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அதே மாதிரி பிசியில 184.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் பிசியில 188.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் லாஸ்ட் இயர் 184.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 188.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் எம்பிசி லாஸ்ட் இயர் 184.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 188.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் எஸ்சி லாஸ்ட் இயர் 173.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 180.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏ 141 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 154.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. எஸ்டி லாஸ்ட் 108 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 129.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு ஆக்சுவலா எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட் தான். மேபி கொஞ்சம் கூட குறைய ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து OC 186 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 189.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் 187.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் 188.5, தென் எம்பிசி 188, தென் எஸ்சி 177.5, எஸ்சிஏ 158.5 வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 179 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 184 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி 179.5, தென் பிசிஎம் 180.5, தென் எம்பிசி 176, தென் எஸ்சி 158, எஸ்சிஏ 155.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஏசி அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ல இருக்குது. சிஏசி EDSக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி லாஸ்ட் இயர் 184.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 4 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 188.5 வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி 186.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் 188, தென் எம்பிசி 185.5, தென் எஸ்சி 178, தென் எஸ்சிஏ 177.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 174 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் வந்து 186 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பிசி உங்களுக்கு 178.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் 167, எம்பிசி 171, தென் எஸ்சி 172 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. லைலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்க டோட்டல் 6 கோர்சஸ்ல உங்களுக்கு 3 கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுதான் 6 கோர்சஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 3 மார்க்ஸ்ல இருந்து அப் டு 7 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு.
ஓகேங்களா. லைலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க லைலா காலேஜ் பாக்குறவங்களுக்கு வந்து டெஃபினட்டா சாய்ஸஸ் லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. லைலா காலேஜ்ல வந்து இந்த கோர்சஸ் நீங்க எடுக்க ரெடியா இருக்கீங்களோ அதை இந்த காலேஜ் கோட கூட 1450 போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த கோர்ஸ் நீங்க எடுக்க ரெடியா இருக்கீங்க சாய்ஸ் லிஸ்ட் பின்னாடியே பார்ப்போம். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் பத்தி தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கான்வெர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.